சரிடா, நான் ரொம்ப காஸ்ட்லியாவும் எடுக்க மாட்டேன், இப்பவே சொல்லிடுறேன். ஏண்டி, எனக்கு சாரியே கட்ட தெரியாது, இதுல அவ்வளோ காஸ்ட்லியா பட்டு புடவை எடுத்து அப்பப்ப நான் எங்கேயாவது கட்டிக்கிட்ட போக போறேன். அப்படி சொல்லாதடி, அடிக்கடி வீட்டுல ஃபங்க்ஷன் எல்லாம் நிறைய வரும். அன்னைக்கு கவி ஃபங்க்ஷன்ல பார்த்தல, வைஷு, பிரியங்கா, கவிதா, அனு எல்லாருமே பட்டு சாரி தானே கட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் கட்ட வேண்டியது வரும், அதுக்கு தான் சொல்றேன். சரி, அப்படின்னா நீயே எனக்கு நல்லதா ஒரு சாரியை சூஸ் பண்ணி கொடுத்துடு. கண்டிப்பாடி என்று அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கினான். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்த உடனே வைஷு ஜீவாவிற்கு போன் செய்து விட்டாள். டேய், காலையில 9 மணிக்கெல்லாம் நம்ம கடைக்குள்ள இருக்கணும், சரியா? ஃபர்ஸ்ட் முகூர்த்த புடவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாலியும் மெட்டியும் வாங்கிடலாம். லேட் பண்ணாம வந்துருங்க. சரி வைஷு, நீ லொகேஷனை மட்டும் சென்ட் பண்ணிடு, நாங்க வந்துடுறோம். அப்புறம் யாரெல்லாம் வரீங்க? நான், ஆதி, அத்தை, அப்புறம் நீயும் அனன்யாவும், அவ்வளவுதான். சரி வைஷு என்று போனை வைத்தவன் குளித்துக் கொண்டிருந்த அனன்யாவின் கதவை தட்டி, அனன்யா குளிச்சியடி? இதோ குளிச்சுட்டே இருக்கேன்டா. சரி, 9 மணிக்கெல்லாம் நம்ம அந்த கடையில இருக்கணுமா, சோ ஒரு 8:30 மணிக்கு நம்ம வீட்ல இருந்து கிளம்பினாதான் கரெக்டா இருக்கும். லேட் பண்ணாம சீக்கிரமா அழகா கிளம்பிடு, சரியா? சரி என்று கூறியதும் அவன் பீரோவில் இருந்து அவன் சேமித்து வைத்த பணங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டான். அவனுடைய ஏடிஎம் கார்டையும் மறக்காமல் எடுத்துக்கொண்டான். அனன்யாவுக்கு முன்பே அவன் குளித்து முடித்து தயாராகி இருந்ததால் அவளுக்காக காஃபி போடுவதற்கு கிச்சனுக்கு வந்தான். இருவருக்கும் சேர்த்து காஃபியை போடும் போது அவன் மனசுக்குள் ஒரு எண்ணிலடங்காத சந்தோஷம். ஏனென்றால் இன்னும் 2 நாளில் அனன்யா அவனுக்கு சொந்தமானவளாக ஆகப் போகிறாள். இதற்கு பிறகு தங்களை யாரும் பிரிக்க முடியாது, என்றைக்குமே இதே போல சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஏகப்பட்ட கனவுகளை வைத்துக் கொண்டு அவன் காஃபியை போட்டுக் கொண்டிருந்தான். அவன் முகமே மிகவும் பிரகாசமாக இருந்தது. பின்பு இருவருடைய காஃபியையும் எடுத்துக்கொண்டு தங்களது அறைக்குள் நுழைய, அப்பொழுது அனன்யா தன்னுடைய தலைமுடியை காய வைத்துக் கொண்டிருந்தாள். குளிச்சுட்டு வந்துட்டியா? வந்துட்டேன் ஜீவா. இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? சான்ஸே இல்ல, தாறுமாறா இருக்கு. நிஜமாவா? இந்த ப்ளூ கலர் சுடிதார்ல அப்படியே தேவதை மாதிரி இருக்கிற. தேங்க்யூடா. ஓ, காஃபி எடுத்துட்டு வந்துட்டியா? சூப்பர் என்று வேகமாக வாங்கி காஃபியை குடிக்க, பொறுமையா குடி, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, டைம் இருக்குது. இப்போ மணி என்னாச்சு ஜீவா? 8 மணி ஆக போகுது. ஓ, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கா? சரி, ஓகே. அப்படின்னா மேடம் அழகா ரெடி ஆயிடுங்க, நான் போய் நமக்கு 2 தோசை மட்டும் சுட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டா, நம்ம தான் வெளியில போறோமே, அங்கேயே வச்சு பாத்துக்கலாம்ல. அது மதிய லஞ்ச் பாத்துக்கலாம்டி. இப்ப காலையில போன உடனே நல்ல நேரம் இருக்கும் போதே புடவையும் தாலியும் வாங்கணுமா, அப்போ சாப்பிடறதுக்கு எல்லாம் டைம் இருக்காது. சோ வீட்லயே சாப்பிட்டு போறதுதான் பெஸ்ட், இல்லனா பசியோட தான் இருக்கணும். சரிடா என்று கூறவும் அவன் வேகமாக சென்று இருவருக்கும் தோசை சுட்டு டைனிங் டேபிளில் வைக்கவும் அவள் தயாராகி வெளியே வரவும் சரியாக இருந்தது. அவளை ஒரு நிமிடம் கண்களை இமைக்க மறந்து அப்படியே பார்த்து கொண்டிருக்க, அவன் அருகில் வந்து தோளை பிடித்து உலுக்கியவள், டேய் ஜீவா, ஏன்டா இப்படி நிக்கிற? அனன்யா, என்னடி இந்த ட்ரெஸ்ல நீ தாறுமாறா இருக்க? இதே ட்ரெஸ்ல தானே ரூம்ல வச்சு பாத்துட்டு வந்த, அப்ப தெரியலையா? அப்போ நீ ரெடியாகவே இல்ல. இப்போ தலையெல்லாம் சீவி போட்டு எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் ஏஞ்சல் கணக்கா அம்புட்டு அழகா இருக்க. இன்னைக்கு என் பொண்டாட்டி மேல யார் கண்ணும் படக்கூடாது என்று திருஷ்டி முறிக்க, அவளுக்கு முகம் எல்லாம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. அவளை அழைத்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர வைத்து இருவருக்கும் தோசை வைத்து கடகடவென்று சாப்பிட்டு முடித்தவர்கள் பின் சாமியை கும்பிட்டு விட்டு வீட்டை பூட்டி கொண்டு துணிக்கடைக்கு கிளம்பி சென்றனர். இங்கே அவர்கள் சென்று பைக்கை நிறுத்தவும் ஆதியின் கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. இவர்களை பார்த்தவுடன் வைஷு வேகமாக இறங்கி வந்து, ஜீவா, அனன்யா வந்து ரொம்ப நேரமாச்சா? இல்ல வைஷு, ஜஸ்ட் நவ் இப்பதான் பைக் பார்க் பண்றோம், கரெக்டா வந்துட்டீங்க. சரி சரி, ஓகே என்றதும் உடனே ஆதி, அனன்யா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் என்றதும் கண்மணியும், அனன்யா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சுமா. ஆனா என்ன பண்றது, குழந்தைங்களை விட்டுட்டு என்னாலேயே வர முடியாது இல்லையா? அன்னைக்கு ஆதியும் வைஷுவும் என் கூட இருந்தது எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்துச்சு, அதுவே போதும் ஆண்டி. அதுக்குதான் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ சோ மச். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நல்ல மேல முடியறதுக்குள்ள துணி எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க உள்ள போலாம். ஆமா ஆதி, கரெக்டா சொன்ன. சரிமா, நீ வா என்று அவளை கையை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே சென்று அங்கிருந்த முகூர்த்த புடவை செக்ஷனில் அவளை அமர வைத்தவர்கள், இங்க பாருங்க, இதுதான் கல்யாண பொண்ணு, இவங்க கலருக்கு ஏத்த மாதிரி சூப்பரான முகூர்த்த சாரீஸ் எல்லாம் எடுத்து போடுங்க என்று கூறவும் உடனே அனன்யா, ரொம்ப ஹை ரேட் எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் நார்மல் ரேட்லயே எடுத்து போடுங்க என்று கூறினாள். உடனே ஆதி, என்னாச்சு அனன்யா, ஏதாச்சும் ப்ராப்ளமா?
இல்லாதி, எனக்கு சாரி கட்ட தெரியாது. எப்பயாவது ஒரு டைம் கட்ட போற பட்டு சாரி. அதுக்கு எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியா வாங்கணும்? அதனாலதான் ஜீவா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் வேண்டாம்னு. சரி, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோ என்றதும் அவளுடைய கண்கள் ஜீவாவை தான் தேடியது. அவள் பின்னால் கையை கட்டி கொண்டு நின்றிருந்தவன் அவளின் கண் அசைவிலேயே அவள் அருகில் வந்து அமர்ந்து, என்னாச்சுடி, நீ தாண்டா எனக்கு புடவை செலக்ட் பண்ணி தரேன்னு சொன்ன, அப்புறம் பின்னாடி போய் கையை கட்டிட்டு நிக்கிற? இல்லடி, ஃபர்ஸ்ட் சாரி எடுத்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் வந்து உன் பக்கத்துல உட்காந்து செலக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் என்று கூறவும் அதற்குள் வைஷுவோ, என்ன ஜீவா, நீதான் சாரி செலக்ட் பண்ணி கொடுக்க போறியா? பாக்கலாம் உன்னோட செலக்ஷன் எப்படி இருக்குதுன்னு. இன்னைக்கு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன் ஆதியோட செலக்ஷன் எப்படி இருக்கும்? என் புருஷன் செலக்ஷன் எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கும். என்னையே செலக்ட் பண்ணிருக்காரு, அதுலயே தெரியல உனக்கு? அடப்பாவி என்றதும் ஆதிக்கு கோபமாக வந்தது. வைஷுவையே முறைத்து கொண்டிருக்க அதை பார்த்தவளோ, இவர் ஒருத்தர் ஃப்ரெண்டு கிட்ட கூட நிம்மதியா பேச விட மாட்டார், சரியான பொறாம பிடிச்சவர் என்று புலம்பிக் கொண்டிருக்க அவள் அருகே வந்து அமர்ந்தவன், எதுக்கடி என்ன திட்டிக்கிட்டு இருந்த? நான் ஏன் அதையும் உங்களை திட்ட போறேன்? அப்புறம் வார்த்தைக்கு வார்த்தைக்கு என்னதானே நீ இப்ப திட்டிக்கிட்டு இருந்த? என் காதலே விழுந்துடுச்சே. ஐயோ, மைண்ட் வாய்ஸ்னு ரொம்ப சத்தமா பேசிட்டேனா? ஆமா என்று அனைவரும் கோரஸாக கூற, கடவுளே, எல்லார் காதலையும் விழுந்துடுச்சா? இங்க எதுவுமே ரகசியம் பேச முடியல, எல்லாரும் ஒட்டி கேக்குறாங்க என்று புலம்ப, ரகசியமா மனசுக்குள்ள இருக்கணும் வைஷு. வாய் விட்டு வெளியில புலம்புனா அது எப்படி ரகசியமா இருக்கும்? எங்க காதல விழுந்தா நாங்க கேட்க தானே செய்வோம், அதுக்காக காதை பொத்திக்கிட்டா போக முடியும் என்று ஜீவா கேட்க, ஜெய் ஜீவா, உன் கல்யாணத்துக்கு வேண்டிதான் புடவை எடுக்க வந்திருக்கோம், அந்த ஞாபகம் இருக்குதுன்னா ஒழுங்கா புடவைய செலக்ட் பண்ற வழியை மட்டும் பாரு. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்த கல்யாணத்தை 1 மாசம் தள்ளி வச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ வைஷு, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் செஞ்சிடாதம்மா தாயே, இனிமே உன் பக்கமே நான் வரமாட்டேன். ஆதி, ஆனாலும் உங்க நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். எப்படித்தான் இந்த வைஷுவை வச்சு சமாளிக்கிறீங்களோ? அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, என் பொண்டாட்டிய அவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் சமாளிக்க தேவையில்லை, அவ ரொம்ப சமத்து, நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பா என்று மனைவியை விட்டு கொடுக்காமல் பேசிய ஆதியை பார்த்து ஜீவாவிற்கு பொறாமையாகத்தான் இருந்தது. உடனே, வைஷு, பார்த்தல என் புருஷனை எப்பவும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், என்னை கோத்து விடலாம் நான் பாக்குற, வாடி வா, முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உன்னை எப்படியெல்லாம் நானும் கவியும் சேர்த்து வச்சு செய்யறோம்னு மட்டும் பாரு. ஏன் ஜீவா, எத்தனை டைம் அசிங்கப்பட்டாலும் திருந்தவே மாட்டியா? நீ வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. சரிடி என்றவன் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்த போட்ட புடவையை ஒவ்வொன்றாக எடுத்து அனன்யாவின் மேல் வைத்து பார்க்க அதை பார்த்த கண்மணியும் வைஷ்ணவியும் சிரித்துக் கொண்டிருந்தனர். ஆதி அமைதியாக சென்று ஒரு சேரில் அமர்ந்து விட்டான். அப்பொழுது வைஷு அவனை திரும்பி பார்த்ததும், இங்கு வாடி என்று கண்களிலேயே கூப்பிட்டான். ஏன் ஆதி என்று எழுந்து சென்று அவனிடம் கேட்க, உனக்கு எதுவும் புடவை வேண்டாமா? நீ ஏதாவது புடவை சூஸ் பண்ணிக்கலாம்ல? வேண்டாம் ஆதி, ஆல்ரெடி என்கிட்ட நிறைய சாரீஸ் இருக்குது, அதையே இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா தான் கட்டுறேன், மத்த நேரம் எல்லாம் சும்மா தான் தூங்கிட்டு இருக்கு, அதுக்கு எதுக்கு சாரி எடுத்துக்கிட்டு? சரி, இப்போ ஆபீஸ்க்கு தான் வர ஆரம்பிச்சிட்டல்ல, அட்லீஸ்ட் ஆபீஸ் வேர் சாரியாவது எடுத்துக்கலாம்ல? அப்படி சொல்றீங்களா? ஆனா அதுவே என்கிட்ட நிறைய இருக்குதே. அங்கங்க பொண்டாட்டிங்க புடவை வாங்கி கொடுக்கலன்னு ஃபீல் பண்றாங்க. இங்க புருஷன் நான் வாங்கி தரேன்னு சொன்னாலும் ஏன் பொண்டாட்டி வேண்டவே வேண்டாம்னு சொல்றா. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்றது? என்ன ஆதி, நான் மாட்டு நாங்க சும்மா தானே உட்காந்துட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டு வச்சு வம்பு எடுக்கிறீங்களா? அதெல்லாம் சரி, நீ மட்டும் அங்க தனியா உட்காந்துட்டு இருக்கியே, அதான் உனக்கு கம்பெனி கொடுக்கலாம்னு கூப்பிட்டேன். எனக்கு கம்பெனி கொடுக்கணும்னா நீங்க அங்க வந்து ஏன் பக்கத்துல உட்காரணும். அதை விட்டுட்டு நீங்க இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிடுறதுக்கு பேரு நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறது, புரியுதா? புரிஞ்சுது, சரிதான் பாடி என்று அவள் கையை பிடித்து இழுத்து தன் மடியில் அமர வைத்துக் கொள்ள, ஐயோ ஆதி, இது துடிக்கடை, எல்லாரும் பாப்பாங்க, இப்படி என்ன மடியில உட்கார வைப்பீங்க? ஏன் எவன் பாப்பான்? என் பொண்டாட்டிய நான் உட்கார வச்சிருக்கேன், எவனும் என்ன கேள்வி கேட்க முடியாது. எங்க யாருக்காவது தைரியம் இருந்தா என்ன வந்து கேட்க சொல்லு பாப்போம். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான். அத்தை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நாம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு நினைப்பாங்க. சோ அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. அவங்க பாப்பாங்க இவங்க பாப்பாங்கன்னு நினைச்சு நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழாம இருக்க முடியாது, புரிஞ்சுதா? அப்பப்போ கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் அனுபவிச்சிடணும். இந்த நிமிஷம் நீ என் மடியில ஆசையா உட்கார்ந்துருக்கணும்ன்றது என்னோட ஆசை, அத நான் நிறைவேற்றிக்கிட்டேன். உனக்கு பிடிக்கலனா எழுந்திருச்சு போடி என்று கூறியதும் உடனே ஆதியை பார்த்தவள், ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குசும்புதான், இழுத்து உட்கார வச்சுட்டு இப்போ எழுந்திருச்சு போன்னு சொல்றீங்க. நீங்க வானா வரணும், போனா போகணுமா? நான் எங்க அப்படி சொன்னேன்? நீதான் ரொம்ப ஓவரா சலிச்சுக்கிட்ட.
சரி சரி, ஆசைப்பட்டுட்டீங்க, இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். அப்படி கஷ்டப்பட்டோன்னும் நீ இங்க உட்கார வேண்டாம், கிளம்பு. ஆதி, என்ன நீங்க ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்கீங்க, சொல்லிட்டேன். ஆமாண்டி, அப்படிதான் கடுப்பேத்துவேன், என்ன பண்ணுவ என்றதும் சுற்றி முற்றி பார்க்க யாருமே அவர்களை கவனிக்கவில்லை. இதுதான் சமயம் என்று அவன் கன்னத்தை பிடித்து நறுக்கென்று கடித்து வைத்து விட்டு ஓடிவிட்டாள். ஆ, எமக்ராதகி, எப்படி புடிச்சு கடிச்சு வச்சுட்டா? சே, பல்லு பதிஞ்சுச்சா என்னன்னே தெரியலையே. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? சரியான வெறி புடிச்சவ, எப்படி கடிக்கிறா என்று அவன் கன்னத்தை தேய்த்து விட்டு கொண்டிருக்க அவர்களுடன் சென்று அமர்ந்த வைஷு அவனை பார்த்து பழிப்பு காட்டிவிட்டு மீண்டும் அனன்யா புடவை தேடுவதை பார்த்து கொண்டிருந்தாள். அதற்குள் ஜீவாவோ கடையையே ஒரு புரட்டு புரட்டி போட்டு அவளுக்காக ஒரு மெரூன் கலர் சாரியை தேர்ந்தெடுத்தான். அது அனன்யா, ஜீவா, கண்மணி என்று அனைவருக்குமே பிடித்திருந்தது. வைஷுவெல்லாம், சான்ஸே இல்லடா, என்கிட்டயும் இதே மாதிரி மெரூன் கலர் சாரி இருக்கு, ஆனா அதை விட இது சூப்பரா இருக்கு, டிசைன் எல்லாம் கூட லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாடல்ல இருக்கு. சூப்பர் ஜீவா, உன்னோட செலக்ஷன். தேங்க்ஸ் வைஷு. அனன்யா, இது உனக்கு பிடிச்சிருக்காடி? ரொம்ப பிடிச்சிருக்கு ஜீவா என்றதும் அந்த கடையில் வேலை செய்யும் பெண்ணும், சார், நாங்க அவங்களுக்கு லைட்டா அந்த புடவையை கட்டி காட்டுறோம், நீங்க அப்ப பார்த்து டிசைட் பண்ணுங்க. சரி என்றதும் அவளை அழைத்து சென்று ஒரு கண்ணாடியை முன் நிற்க வைத்து அவளுக்கு மேலோட்டமாக அந்த புடவையை கட்டி காட்ட ஜீவாவின் கண்களே விரிந்து விட்டது. வாவ், சூப்பர் டி, சான்ஸே இல்ல என்றதும் அவளும் கண்ணாடியில் பார்த்து, ஆமாண்டா, உன் செலக்ஷன் செம்மையா இருக்குது என்று கூற அதே நேரம் வைஷ்ணவியும் கண்மணியும், அனன்யா, இந்த புடவையில் அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கமா. சரி, இந்த புடவை உங்களுக்கு ஓகே தானே? ஓகே ஆண்டி, அப்போ இத பில்லிங் அனுப்பிடுங்க, நம்ம போய் தாலி வாங்கிட்டு வந்துடலாம் என்று கூறவும் உடனே அவர்களும் சரி வாங்க போலாம் என்று செகண்ட் ஃப்ளோருக்கு சென்றனர். அங்கு சென்று ஜீவாவின் குடும்ப வழக்கப்படி எப்படி தாலி வாங்குவார்கள், எந்த மாதிரி தாலி இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் கேட்டு அதே முறையிலான ஒரு தாலியையும் வாங்கிக் கொண்டு அவளின் காலுக்கு பொருத்தமான மெட்டியையும் வாங்கிக் கொண்டனர். அதற்கு பிறகு ஜீவாவோ, அனன்யா, உனக்கு ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரி ஒரு செயின் ஏதாச்சும் வாங்கிக்கோ. எதுக்கு ஜீவா? கல்யாணத்துக்கு அப்புறம் வெறும் தாலி மட்டுமா கழுத்துல போட்டிருப்ப, அதான் கூட ஒரு செயின் இருந்தா நல்லா இருக்கும் இல்ல? ஓ, அப்படி சொல்றியா? ஆனா லைட் வெயிட்ல தான் எடுப்பேன், ஓகேவா? டபுள் ஓகே என்றதும் அதே மாதிரியான அழகான ஒரு குட்டி டாலரோடு பார்த்து வாங்கியவள், இது ஓகே ஜீவா, நல்லா இருக்கா? பரவாயில்லடி, உன் செலக்ஷனும் செம்மையா இருக்கு, இதுக்கும் சேர்த்து பில் போட்டுருங்க என்று கூறியவன் பின்பு அனைத்திற்கும் மொத்தமாக பணம் கட்டிவிட்டு வெளியில் வரும்பொழுது மதியம் 1 மணி ஆகியிருந்தது. அப்ப எல்லாரும் இப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலாமா என்று ஜீவா கேட்க, ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குதாதி, நம்ம சாப்பிட்டுட்டே போலாமா? சரி வைஷு, வா என்று அங்க பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்டிற்குள் சென்றனர். பின்பு அனைவரும் மதிய உணவை ஆர்டர் செய்து திருப்தியாக சாப்பிட்டு முடிக்க அதற்கும் ஜீவாவே பணம் செலுத்தினான். ஆதி பணம் கட்டும் பொழுது ஜீவா வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அவனே இன்று மொத்த செலவையும் ஏற்றுக்கொண்டான். ஆதியும் அவனை பெரிதாக கம்பல் செய்யவில்லை. அவனுடைய ஆசைக்கு மதிப்பு கொடுத்து அவனும் அமைதியாகவே இருந்து விட்டான். பின்பு அனைத்தையும் எடுத்து ஜீவாவின் கையில் கொடுத்து, சரி ஜீவா, அனன்யாவுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும், நான் சொல்ற டெய்லர் கிட்ட கூட்டிட்டு போய் அனன்யாவோட அளவு கொடுத்துட்டு வந்துரு, சரியா? அவங்க ஒரே நாள்ல சூப்பரா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க, ஹாரி ஒர்க் எல்லாம் போட்டு தருவாங்க. சரி வைஷு, நீ அட்ரஸ் மட்டும் அனுப்பி வச்சிரு, அப்ப நாங்க கிளம்புறோம் என்றதும் கண்மணியும், ஜீவா, வீட்டுக்கு போனதும் இந்த புடவை நகை எல்லாத்தையும் சாமி கிட்ட வச்சு எடுப்பா. ஓகே ஆண்டி, அதே மாதிரியே செஞ்சிடுறேன் என்று கூறிவிட்டு அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து செல்ல பின்பு ஆதி, வைஷு, கண்மணி மூவரும் தங்கள் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். வீட்டிற்கு சென்றவுடன் ஜீவா கண்மணி சொன்னது போலவே பட்டுப்புடவை, நகை, மெட்டி, தாலி அனைத்தையும் பூஜை அறையில் வைத்து சாமி கும்பிட்டு விட்டு பின்பு அனைத்தையும் பீரோவில் எடுத்து வைத்து பூட்டினான். மாலை நேரமானதும் அனன்யாவை அழைத்து கொண்டு அந்த முகூர்த்த புடவைக்கு பிளவுஸ் தைப்பதற்காக வைஷு சொன்ன கடைக்கு சென்றான். பின்பு அங்கிருந்த டிசைன்களை எல்லாம் பார்த்து அதிலிருந்து அனன்யா ஒன்னை தேர்ந்தெடுத்ததும் அந்த டிசைனை போட சொல்லிவிட்டு நாளைக்கே வேண்டும் என்று கூறவும் அவர்களும், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், வைஷு மேடம் போன் பண்ணி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீங்க கவலையே படாதீங்க, நாளைக்கு இதே டைம்க்கு பிளவுஸ் உங்க கையில இருக்கும் என்று கூற உடனே அனன்யாவோ, ஸ்டிச்சிங் எல்லாம் கொஞ்சம் பக்காவா பண்ணி கொடுங்க, மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கல்ல? எஸ் மேம், எல்லாமே கரெக்டா எடுத்திருக்கோம், உங்களுக்கு பிக்ஸடா இருக்க மாதிரி சூப்பரா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிடுவோம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஓகே, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண போறேன், இது என்னோட கல்யாண பிளவுஸ், கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யுங்க. கண்டிப்பா மேடம். அப்புறம் இந்த பிளவுஸ்ல உங்களோட பேக் நெக்ல உங்க 2 பேரோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டுடலாமா?
போட்டுருங்க. சரிங்க மேடம் என்று அவர்களுடைய பெயரையும் எழுதி வாங்கி கொண்டவர் நாளை மாலை வந்து வாங்கிக் கொள்ளும்படி சொல்ல பின்பு அங்கிருந்து நேராக பீச்சிற்கு சென்று விட்டனர். கடற்கரையில் அவளோடு கைகோர்த்தபடி நடக்கும் சுகமே தனி சுகம்தான் என்று நினைத்தான். அப்பொழுது ஜீவா, அனன்யா, உனக்கு இன்னும் ஏதாவது ஆசை இருக்குதாடி நம்ம கல்யாண விஷயத்துல? ஆமா ஜீவா, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. நம்மளே நேர்ல போய் கவிதா வீட்ல, அப்புறம் அவங்க அப்பா அம்மா, அதே மாதிரி அனு கார்த்தி வீட்ல, எல்லார் வீட்லயும் டைரக்டா போய் நம்ம ஒரு வாட்டி அழைச்சிட்டு வரணும்னு ஆசையா இருக்குதுடா. அவ்வளவுதானே, நீ கவலையே படாத. நாளைக்கே நம்ம எல்லார் வீட்டுக்கும் போய் அழைச்சிட்டு ஈவினிங் அப்படியே போய் பிளவுஸும் வாங்கிட்டு வந்துடலாம், சரியா? சரி என்று கூறியவள் அவன் தோளில் சாய்ந்து அமர்ந்தபடி இருக்க அவள் கைகளை தன் கைகளுக்குள் கோர்த்து கொண்டவன், எனக்கு நிஜமாலுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுடி. இன்னும் 2 நாள்ல நமக்கு கல்யாணமாக போகுது. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இவ்வளவு சீக்கிரம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆமா ஜீவா, நானே இத எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்மளோட மேரேஜ் சடனா ஏற்பாடான மாதிரி இருக்குது. ஆனா இதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்டா. ஏண்டி அப்படி சொல்ற? ஆமா, தினம் தினம் என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு தடுமாடுற, அதனால எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நான் பாத்துட்டு தானே இருக்கேன். சச்ச, அப்படியெல்லாம் இல்ல அனன்யா. இல்லடா, நீ இல்லன்னு சொன்னாலும் அது பொய்ன்னு எனக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் ஒரே வீட்ல ஒரு வயசு பொண்ணு கூட தனியா இருக்கும் பொழுது ஒரு ஆணுக்கு எந்த மாதிரி உணர்ச்சி வரும்னு எனக்கு தெரியும். நீ உன்னை எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணிக்க போராடுறதையும் நான் நேரடியா பாத்திருக்கேன். அந்த கஷ்டமெல்லாம் இன்னும் 2 நாளைக்கு தாண்டா. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழலாம். நீ எதுக்கும் பயப்படாம எந்த தடையும் இல்லாம தாராளமா என்ன எடுத்துக்கலாம் என்று கூறவும் அவள் கையை பிடித்து தன் உதட்டில் ஒத்தி எடுத்தவன், ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டு ஜீவா. சரி, டைம் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? ஏண்டா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. இல்லடி, கண்மணி ஆண்டி சொன்னாங்க கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப நேரம் வெளியில சுத்தக்கூடாதுன்னு. சோ அதுக்காக தான். ஆன்டி சொன்னா அப்ப கண்டிப்பா அதுல ஏதாச்சும் காரணம் இருக்கும். சரி வா, நம்ம வீட்டுக்கே போலாம் என்று கூறவும் பின்பு இரவு உணவை கடையில் வாங்கி கொண்டு இருவரும் புறப்பட்டு வீட்டிற்கு சென்றனர். அன்று இரவு இருவரும் மகிழ்ச்சியாக உறங்க அடுத்த நாள் நேராக வைஷுவின் வீட்டிற்கு சென்று அங்கு இருப்பவர்கள் அனைவரையும் திருமணத்திற்கு அழைத்துவிட்டு வந்தான். அப்பொழுது கவிதாவோ, டேய் ஜீவா, நேர்ல வந்து கூப்பிடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? என்ன கவி, உங்களை எல்லாம் நேர்ல கூப்பிடாம எங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான். சரி சரி, கண்டிப்பா நாங்க வந்துடுறோம். கவி, நெக்ஸ்ட் உன்னோட அம்மா வீட்டுக்கு தான் போக போறோம். அட்ரஸ் கூட. எதுக்குடா, நான் சொல்லிக்கிறேனே. இல்ல, நான் நேர்ல போய் அவங்கள கூட்டிட்டு வரணும். சரி என்றவள் அவர்கள் வீட்டு அட்ரஸை அவனுக்கு அனுப்பி வைக்க அங்கிருந்து கிளம்பி நேராக கவிதாவின் வீட்டிற்கு சென்றான். பிறகு அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு தங்கள் திருமணத்திற்கு வரும்படி அழைக்க, கண்டிப்பா தம்பி, நீங்க கவலையே படாதீங்க. நாங்க எல்லாரும் முன்னாடி நின்னு உங்களுக்கு ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி வைப்போம் என்று கூறி பூஜை அறையிலிருந்து குங்குமம் எடுத்து வைத்துவிட அவளுக்கு சந்தோஷமாகி விட்டது. அடுத்தது அனுவின் வீட்டு அட்ரஸை வைஷுவிடம் கேட்டு வாங்கிவிட்டு நேராக அனு கார்த்தியை பார்க்க சென்றனர். அவர்கள் வீட்டிலும் திருமணத்திற்கு வரும்படி அழைக்க அவர்களும் அவர்களை ஆசீர்வாதம் செய்து திருநீர் வைத்துவிட அனன்யாவிற்கு மேலும் மேலும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் மாலை நேரம் நெருங்கவும் வீட்டிற்கு புறப்படலாம் என்று நினைத்தவர்கள் அப்படியே போகும் வழியில் தன்னுடைய முகூர்த்த பிளவுஸையும் வாங்கிக் கொண்டே வீட்டிற்கு சென்றனர். அப்பொழுது வைஷுவிடமிருந்து ஜீவாவிற்கு கால் வந்தது. என்ன வைஷு இந்த நேரத்துல கால் பண்றா? டேய் ஜீவா, என்ன எல்லாரையும் போய் நேர்ல அழைச்சாச்சா? ஆமாப்பா, இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. சரி, நான் மாலைக்கு கடையில சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில நம்ம கோயிலுக்கு போகும்போதே அதை வாங்கிட்டு போயிடலாம், சரியா? அப்புறம் அண்ணனியாவை ரெடி பண்றதுக்கு ஒரு பியூட்டிஷியனுக்கு சொல்லியிருக்கேன். அவங்கள கோயிலுக்கே வர சொல்லிட்டேன். கோயில வச்சே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சோ வீட்ல இருந்து வரும்போது சிம்பிளா ட்ரெஸ் போட்டு வந்தா போதும். சரி, எத்தனை மணிக்கு வரணும்? ஒரு 6 மணிக்கெல்லாம் கோயில இருக்க மாதிரி வந்துருங்க. சரி வைஷு, கண்டிப்பா வந்துடுறோம். அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பியூட்டிஷியன் வீட்டுக்கு வருவாங்க. அனன்யாவுக்கு 2 கையிலையும் காலையும் மெஹந்தி போட சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பாத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் வைஷு, இந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். எனக்கு தெரியும்டா. இட்ஸ் ஓகே. ஜீவா, ஒன்ஸ் அகைன் அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ சோ மச் வைஷு.
சரிடா, அப்ப நாளைக்கு கோவில்ல ஒன்னா மீட் பண்றேன், இப்ப நான் வைக்கிறேன் என்று போனை வைத்து விட்டாள். அதே நேரம் ஜீவாவிற்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது. அவனின் பதட்டத்தை உணர்ந்த அனன்யா அவன் அருகே சென்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, ஏன் ஜீவா திடீர்னு இப்படி பதட்டப்படுற? இல்லடி, நாளைக்குதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம், அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அதுக்கு எதுக்கு நர்வஸ் ஆகுற? இல்ல, நாளையில இருந்து நீ என்ன நம்பி உன்னோட முழு வாழ்க்கைய என் கையில ஒப்படைக்க போற. நீ எந்த நம்பிக்கையில என்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்படைக்கிறியோ அந்த நம்பிக்கைய நான் கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். எந்தவித கஷ்டமும் இல்லாம உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும். அதுதான் கொஞ்சம் படபடன்னு இருக்கு. என் ஜீவா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் என்ன உள்ள கையில வச்சு தாங்குவான். இதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. சோ அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, சரியா? அப்புறம் ஜீவா, நாளைக்கு இந்நேரம் எல்லாம் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல? ஆமாண்டி, நாளையில இருந்து நான் உன் பொண்டாட்டி. நீ எப்பவுமே என் பொண்டாட்டி தான். இல்லடா, லீகலா நாளையில இருந்து நான் தான் உன் பொண்டாட்டி. அப்போ லீகலா நாளையில இருந்து நானும் உன் புருஷன். ஆமால, இதெல்லாம் பேசும்போதே நல்லா இருக்கு. சரி சரி, காலையில சீக்கிரம் வரணும்னு வைஷு சொல்லியிருக்கா. சோ நைட்டு சீக்கிரம் தூங்க சொல்லியிருக்கா. அப்பதான் காலையில உனக்கு மேக்கப் போடும்போது ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா என்று சொல்லிக் கொண்டிருக்க அதே நேரம் பியூட்டிஷியனும் வந்துவிட, பிறகு அனன்யாவுக்கு 2 கைகள் கால்கள் முழுவதும் மருதாணி போடப்பட்டது. அவர்கள் சென்றதும் அந்த மருதாணியை பார்த்து ரசித்தவன், அழகா இருக்குடி. இங்க பாத்தியா, நம்ம 2 பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டிருக்காங்க. வாவ், செம்மையா இருக்குதுடி. சரி, நீ ஃபர்ஸ்ட் வா, சாப்பிட்டு தூங்கலாம் என்று அவளுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு இருவரும் உறங்க சென்றனர். காலையில் நேரத்துடனே எழுந்த ஜீவாவும் அனன்யாவும் குளித்து முடித்து விட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு அவர்களுக்காக வாங்கி வைத்திருந்த பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, சட்டை, தாலி, நகை, மேட்டி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பலாம் என்று கேப் புக் பை செய்ய போனை எடுத்த ஜீவாவின் வீட்டு வாசலில் ஒரு ஹாரன் சத்தம் கேட்டது. இந்த நேரத்துல யார் நம்ம வீட்டு முன்னாடி ஹாரன் அடிக்கிறாங்க என்று மெதுவாக கதவை திறந்து பார்க்க கார் முழுவதும் ரோஜாவால் அலங்கரிக்கப்பட்டு அவன் வீட்டு வாசலில் நின்றிருந்தது. அதில் ஜீவா அனன்யா புகைப்படம் போட்டு அவர்களுடைய திருமண தேதியும் போட்டிருந்தது. அதை பார்த்தவனுக்கு அதிர்ச்சியாக இருக்க, அப்பொழுது அவனிடம் வந்த டிரைவர், சார், ஆதி சார் தான் கார் அனுப்பியிருக்காரு, நீங்க தயாராயிட்டீங்கன்னா நம்ம கிளம்பலாமா? ஓ அப்படியா, சரிண்ணா, கொஞ்ச நேரம் இருங்க, நான் வந்துடுறேன் என்றவன் உள்ளே வந்து ஆதிக்கு போன் செய்ய, ஆமா ஜீவா, நான் தான் வண்டி அனுப்பியிருக்கேன், நீங்க 2 பேரும் அந்த வண்டியில ஏறிக்கோங்க, டிரைவர் கரெக்டா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச். இட்ஸ் ஓகே ஜீவா, நீங்க 2 பேரும் பார்த்து சேஃபா கோயிலுக்கு வாங்க. அப்புறம் நீங்க கிளம்பிட்டீங்களா? இதோ வண்டியில ஏற போறோம் என்று கூறிவிட்டு போனை வைத்தவன் அனன்யாவை அழைத்து கொண்டு வீட்டை பூட்டி விட்டு நேராக அந்த காரில் சென்று ஏறினான். டிரைவர் அவர்களை கோவில் வாசல் வரை கொண்டு போய்விடவும் ஆதியின் கார் அங்கே வரவும் சரியாக இருந்தது. அதற்கு பிறகு அனைத்து குடும்பங்களின் கார்களும் வரிசையாக வந்து சேர அதிலிருந்து இறங்கியவர்களை பார்க்கும் பொழுது ஜீவாவிற்கு ஒரு சந்தோஷம். தன் தாய் தந்தை இருந்து தனக்கு முன்னால் நின்று செய்ய வேண்டிய இந்த திருமணம் அவர்களை தவறவிட்டு மற்ற அனைவரும் வந்து நின்று செய்து கொடுப்பதில் அவனுக்கு கொஞ்சம் வருத்தமும் நிறைய சந்தோஷமும் இருந்தது. யார் என்றே தெரியாதவர்கள் தனக்காக இவ்வளவு செய்யும் இத்தனை நல்ல உள்ளங்கள் இருக்கிறதை நினைத்து அவன் மனதுக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டான். அதே நேரம் அனன்யாவோ அவளுடைய அம்மா அப்பாவை இந்த நேரம் நிறையவே மிஸ் செய்தாள். அவளிடம் வந்த வைஷு, சரி, இதுக்கு மேல கல்யாணம் முடிகிற வரைக்கும் பொண்ணு மாப்பிளையும் பாத்துக்க மாட்டாங்க. சோ ஜீவா, நான் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறேன். எங்க வைஷு கூட்டிட்டு போற? என்னடா இது, இவங்களுக்கு மேக்கப் போட்டு சாரி எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாமா? சரி, நீ போ என்றதும் உடனே ரொம்ப ஃபீல் பண்ணாத, மேக்கப் போட தான் கூட்டிட்டு போறேன் என்றதும் கவிதாவும் வந்து அனன்யாவை அழைத்து கொண்டு செல்ல அனுவும் அவர்களோடு சேர்ந்து கொண்டாள். அதற்குள் புரோகிதரும் வந்துவிட அவர் திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்க பெரியவர்கள் அனைவரும் அவரை சுற்றி நின்று கொண்டு அவர் கேட்கும் அனைத்தையும் எடுத்துக் கொடுத்து கொண்டிருந்தனர். அதே நேரம் அனு சென்று ஜீவாவிடம் இருந்து தாலியை வாங்கி கொண்டு வந்து ஐயரின் கையில் கொடுக்க அவரும் அதை தட்டில் வைத்து பூஜை செய்ய ஆரம்பித்தார். சிறிது நேரத்திலேயே அனன்யாவிற்கு புடவை மாற்றப்பட்டு அழகாக அலங்காரமும் செய்யப்பட்டது. ஜீவாவிற்கு வேட்டி சட்டை என்பதால் அவன் சட்டென்று கிளம்பிவிட்டான். இருந்தாலும் அவனை விடாமல் பிடித்து கொண்டு
ஹரி, விஸ்வா, கார்த்தி மூவரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்க ஆதியோ யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தான். பிறகு சிறிது நேரத்திலேயே போட்டோகிராஃபரும் வீடியோகிராஃபரும் அங்கு வந்து சேர மாப்பிள்ளையை நிற்க வைத்து நிறைய போஸ்களில் போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தனர். அதற்கு பிறகு மணப்பெண் தயாராகி முடித்ததும் அவளையும் நிற்க வைத்து விதவிதமான புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது. பிறகு பெண்ணையும் மாப்பிளையும் நிற்க வைத்து நிறைய போட்டோ ஷூட்டை நடத்தி முடித்தார்கள். அதற்குள் நல்ல நேரம் வந்ததும் ஐயர் மாப்பிள்ளையை அழைத்து வர சொல்ல ஹரி, விஸ்வா, கார்த்தி மூவரும் ஜீவாவை அழைத்து கொண்டு வந்து மணவரையில் அமர வைத்தனர். சிறிது நேரம் மந்திரத்திற்கு பிறகு பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ என்று கூறவும் வைஷு, கவி, பிரியங்கா, அனு 4 பேரும் சேர்ந்து அனன்யாவை அழைத்து கொண்டு வர அவள் மெதுவாக அடியெடுத்து வைத்து நடந்து வருவதை பார்த்த ஜீவாவிற்கு 2 கண்கள் போதவே இல்லை. தன் மனைவியின் அழகை கண்டு பிரமித்து நின்றான். அவளுக்கு அவன் எடுத்து கொடுத்த அந்த புடவை கச்சிதமாக பொருந்தியிருந்தது. அழகான ஒப்பனையில் சிம்பிளான மேக்கப்பில் பிரம்மாண்டமான நகைகள் எல்லாம் போடாமல் அழகாக தயார் செய்து இருந்தார்கள். அதை பார்க்கும் பொழுது இப்பொழுதே அவளை அள்ளி கொஞ்ச வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. பின்பு அங்கு வந்து அவளை அமரச் சொல்லியதும் அவள் உடலில் அவன் மேல் உரச அவனுக்குள் ஒரு குறுகுறுப்பு ஏற்பட்டது. இது நாள் வரை ஒட்டி கொண்டும் உரசிக்கொண்டும் இருந்தவர்கள் தான் அப்பொழுது இல்லாத குறுகுறுப்பு இப்பொழுது இருவருக்குள்ளும் தோன்ற ஆரம்பிக்க அதை உணர்ந்து அனன்யாவின் முகமோ வெட்கத்தில் சிவந்தது. அப்பொழுது ஜீவா, போதும் போதும், என்ன உன் பொண்டாட்டிய ரொம்ப சைட் அடிச்சிட்டு இருக்கியா? பாரு அனன்யாவோட முகம் எப்படி சவுக்குதுன்னு. போ வைஷு என்றதும் உடனே கவிதாவும், டேய் இப்ப நீ எதுக்குடா வெக்கப்படுற? கல்யாண பொண்ணு வெக்கப்படுது சரி, அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ மாப்பிள, நீ எல்லாம் இப்படி வெக்கப்படக்கூடாது, புரிஞ்சுதா? கவி, இன்னைக்கு நீயும் வைஷுவும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க என வெச்சு செய்யணும்னு. இன்னைக்கு ஒரு நாள் தான் உன்னை இப்படி ஓட்ட முடியும், அதுக்கப்புறம் முடியுமா என்று கூற அதே நேரம் அனைத்து சாங்கியமும் முடிந்து ஐயர் அந்த தாலி தட்டை எடுத்து வைஷுவின் கையில் கொடுத்து, எல்லார்கிட்டையும் இத ஆசீர்வாதம் வாங்கிட்டு அச்சதையே கொடுத்துட்டு வாமா என்று கூற வைஷு, கண்மணி, விஸ்வநாதன் என்று அனைவரிடமும் தொடங்கி கடைசியில் ஆதியிடம் வந்து நிற்க அவனும் தாலியை தொட்டு கும்பிட்டு கையில் அச்சதையை எடுத்துக்கொண்டான். அதே நேரம் ஜீவாவுடன் வேலை செய்யும் அவனது நண்பர்களும் வந்து சேர, வாங்கடா என்று அவர்களை அழைத்ததும், இருக்கட்டும் மச்சான், நீ உட்காரு, நாங்க பாத்துக்கிறோம் என்று கூற வைஷு அவர்களிடம் அச்சதையை கொடுக்க அதை எடுத்துக்கொண்டார்கள். பிறகு தட்டை கொண்டு வந்து ஐயரிடம் கொடுத்துவிட்டு அவளும் கும்பிட்டு கொண்டு அச்சதையை எடுத்துக்கொண்டு ரெடியாக அனன்யாவின் பின்னால் சென்று நின்று கொண்டாள். அவள் ஏன் அங்கு சென்று நிற்கிறாள் என்று ஆரம்பத்தில் யாருக்கும் புரியவில்லை. ஆதி கூட ஒரு நிமிடம் கோபமாகத்தான் இருந்தான். தன் மனைவி தன் அருகில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவளோ அவன் நண்பனுக்காக சென்று நின்றது அவனுக்கு பெருத்த ஏமாற்றம் ஆகி போனது. அதே நேரம் ஐயரோ அந்த மாங்கல்யத்திற்கு அனைத்து பூஜைகளையும் செய்துவிட்டு அதை எடுத்து ஜீவாவின் கையில் கொடுத்து, கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்றதும் மேல வாத்தியங்கள் முழங்க அனன்யாவின் சங்கு கழுத்தில் திருமாங்கல்யத்தை போட முதல் 2 முடிச்சு அவன் போடவும் 3வது முடிச்ச நாத்தனார் யாரோ அவங்க போடுங்க என்றதும் வைஷு சிறிதும் யோசிக்காமல் அவன் கையில் இருந்த தாலி முடிச்சை வாங்கி அவள் போட்டு விட்டாள். அதில் ஜீவாவிற்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. அப்பொழுதுதான் ஆதிக்கு தன் மனைவி அங்கு நின்றதற்கான காரணமே புரிந்தது. அவள் இப்பொழுது சாதாரண வேலை செய்து விடவில்லை. ஜீவாவிற்கு தங்கச்சியாக இருந்து அவள் நாத்தனார் முடிச்சு போட்டிருக்கிறாள். தற்சமயம் அவள் மேல் இருந்த அனைத்து கோபமும் ஒரு நொடியில் அந்த இடத்தில் காணாமல் போனது போல ஆதி உணர்ந்தான். தன் மனைவியை நினைத்து அவனுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அதை பார்த்த மற்ற அனைவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பின்பு ஜீவாவிடம் அனன்யாவிற்கு நெற்றி வகிட்டிலும் மாங்கல்யத்திலும் குங்குமம் வைக்க சொல்லிவிட்டு அவர்களை எழுந்து அக்னியை வலம் வர வைத்து பின்பு காலில் மெட்டி போட்டு விட சொன்னார். அவனும் அதே போல கீழே அமர்ந்து அவள் கால்களை எடுத்து அம்மி மேல் வைத்து மெட்டி போட்டுவிட அந்த காட்சிகள் அனைத்தும் டக்கு டக்கு என்று புகைப்படமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டது. பின்பு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க என்று கூறவும் கண்மணி, விஸ்வநாதன் காலில் தான் வந்து முதலில் விழுந்தார்கள். பின்பு ஒவ்வொரு பெரியவர்கள் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள அதே நேரம் இளஞ்சோடிகள் அனைத்தும் அவர்களது கிஃப்டுகளை கொண்டு வந்து அவர்கள் கையில் கொடுத்தனர். அப்பொழுது ஆதியும் வைஷுவும் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு நகை சேட்டை கிஃப்ட் செய்ய அதை வாங்கி கொண்ட அனன்யா, ஆதி எதுக்கு இதெல்லாம்?
என் ஃப்ரெண்டுக்கு இது கூட நான் செய்ய மாட்டேனா? இருக்கட்டும் என்று கூற ஹரி விஸ்வா இருவரும் வந்து அவரவர்கள் மனைவியோடு சேர்ந்து அவர்களுடைய கிஃப்டையும் கொடுத்து செல்ல பின்பு அனு கார்த்தி அனைவரும் வந்து கொடுத்தனர். அதற்கு பிறகு அவனுடைய நண்பர்களும் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்து அவர்களுடன் சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். டேய் மச்சான், திடீர்னு நேத்து போன் பண்ணி கல்யாணத்துக்கு வான்னு சொன்னியே, எங்களுக்கு எப்படி பக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா? சரி சரி, இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது மவனே, நீ ஆபீஸ்க்கு வருவல்ல, அப்போ வச்சுக்கிறேன்டா உன்னைய. எனிவே ஹாப்பி மேரேஜ் லைஃப், கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் என்று அவர்களிடம் கூற அவளும் தேங்க்யூ என்று கூறினாள். பிறகு ஒட்டுமொத்த குடும்பமாக ஒன்றாக சேர்ந்து அழகான புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். அதற்கு பிறகு அங்கே ரெஜிஸ்டர் வரவும் கோவிலிலேயே வைத்து அவர்களது திருமணமும் பதிவு செய்யப்பட்டது. தன் மனைவியை முதல் முறையாக காதலோடும் உரிமையோடும் அழகாக பார்த்து ரசித்தான் ஜீவா. அவனுக்கு இப்பொழுதுதான் மூச்சை விட முடிந்தது. இந்த திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று அவன் உள்ளுக்குள்ளேயே பயந்து கொண்டிருந்தவன் பல கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தான். இப்பொழுது அனன்யா தன் மனைவியான பிறகுதான் அவனுக்கு நிம்மதியே பிறந்தது. திருமணமும் ரிஜிஸ்டரும் நல்லபடியில் முடிந்ததும் அவர்களை அழைத்து கொண்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வர சொல்லி சாமி கும்பிட்டவர்கள் பின்பு அங்கிருந்து நேராக பக்கத்தில் இருந்த பெரிய ரெஸ்டாரண்டிற்கு அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றனர் சாப்பிடுவதற்காக. அப்பொழுது ஜீவாவின் நண்பர்களோ, அப்பாடா மச்சான், எங்க கல்யாண சாப்பாடு போட மாட்டியோன்னு நினைச்சு பயந்துட்டேன்டா. சாப்பாடு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. டேய், எப்ப பார்த்தாலும் உனக்கு சாப்பாடு தான் பிரச்சனை. நம்ம மச்சானுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இத நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணணும் தெரியுமா? டேய் மச்சான், கண்டிப்பா இதுக்கு ஒரு நாள் நீ எங்களுக்கு ட்ரீட் கொடுத்துடணும், மறந்துடாத. அதனால என்னடா வச்சிட்டா போச்சு என்று தன் மனைவியின் தோளில் கையை போட்டுக்கொண்டு சந்தோஷமாக கூறினான்.